நன்மை என்ன தீமை என்ன உண்மை விரக்கச்சு. வணக்கம் உண்மையான உறவுகளே. இந்த வீடியோ தூங்கிட்டு இருக்கிறவங்கள கூட எழுப்பிடலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டில் தான் இந்த வீடியோ கொஞ்சம் அகெயின்ஸ்டாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ தப்பாக இருந்தால் பர்சனலாக யாராவது நீங்கள் ரியலாக இருக்கீங்க, உங்ககிட்ட என்னையோட கமெண்ட் உங்களை டார்கெட் பண்ணுது அப்படின்னா தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ இது முழுக்க எஸ்பிஓனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் புரியாத மாதிரி நடிக்கிறதும், புரிகிறவங்களுக்கு இவங்க எல்லாருக்கும் எஸ்பிஓ என்ன சொல்ல வராங்கன்னு புரியக்கூடாதுன்னு போராடுறவங்களுக்கும், இந்த காரணத்தினால நம்ம இன்னொரு நிறுவனங்களுக்கு நாம் வேலை செய்யலாம்னு நினச்சி டீம் எடுக்கிறவங்களுக்கும் தான் இந்த வீடியோ சமர்ப்பணம். ஸோ எல்லா நாளுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எஸ்பிஓ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத. கடைசியாக எங்கே வந்து நிற்கிதுன்னா இந்த பேமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று மென்ஷன் பண்ணிடுறேன். என்னோட சூழ்நிலைகள்னால இந்த பணம் எனக்கு வந்திருந்தால் உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய நபர்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் வித்ட்ராவல் தான், ஸோ அதுவுமே வந்துடும். பட் உங்களுடைய அவசரத்துக்கு எஸ்பிஓட இன்கம் வரலேன்னு நினச்சி நீங்கள் உண்மையாகவே மனம் உருகிறது உண்டு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த வருமானம் நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த வருத்தம் எஸ்பிஓவும் உணரும். ஆனால் உணர்ந்தால் மட்டும் கண்டிப்பாக இந்த இடத்துல எதுவுமே நடக்காது. இன்றைக்கி எது முக்கியம்னு கேட்டால் பொறுமை மட்டும்தான் முக்கியம். அந்த வழியில் தான் செயல்பட முடியும்னு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து இருங்கிறங்க தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இப்போது நீங்கள் எல்லாருமே வித்ட்ரால் ரெக்வஸ்ட் இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது, அதனால் நான் மனசங்கடத்தில் நிறைய பேசுகிறேன். வித்ட்ராவல் வந்துட்டுனா ஓகே, நான் இந்த ஒரு எமோஷ்னலால் நான் பேசிட்டேன். ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் நம்ம எவ்வளவு தான் சண்டை போடுவோம். சண்டை போட்ட பிறகு அதுக்குள்ள பதில் கிடச்சிக்கிட்டுனா நம்ம சரியாகி ஸோ அதுக்குள்ளே அடுத்த வேலையை பார்ப்போம். ஆனால் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்கள்ல, ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எப்போண்டா பற்றிக்கிட்டு எரியும், நம்ம இன்னும் மண்ணெண்ணெய் ஊற்றலான்னு இந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற கான்செப்ட் என்னென்னா கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோங்க. அந்த இஷ்யூனால பல பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த கான்செப்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு கட்டாயம் அது சேஞ்ச் ஆகணும்னு இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்து இப்போ பல நாட்கள் ஆகுச்சு, பல மாதங்கள் ஆகுச்சு, இப்போ வருடங்களே ஆக போகுது. ஸோ இதெல்லாம் முழுமையாக முடிகிறதுக்கு பாதி முடிஞ்சிருக்கு, இன்னும் முழுமையாக முடியலை, இதுதான் உண்மை. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏன் இன்னும் முடியலை அப்படின்னா எல்லாமே பொறுமையாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று ஃப்யூச்சர் கான்செப்டை பார்க்க வேண்டியதாக இருக்குது, இன்னொன்று ஓல்டு இன்கம்மை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஓல்டு இன்கம்மை யார் வித்ட்ராவல் எனக்கு வேலையே வேண்டாம், எனக்கு வித்ட்ராவல் மட்டும் தந்தால் போதும், ரீஃபண்டும் தந்தால் போதும், அவங்க ஒரு லிஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ என்னோடய இமெயில் ஐடி மறந்துட்டேன், பாஸ்வேர்டை மறந்துட்டேன், பேங்க் அக்கௌண்ட்டை மறந்துட்டேன், பேங்க் அக்கௌண்ட்டை சீட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இன்னொருத்தர் இருக்காங்க. இந்த மாதிரி பிரித்து ஒவ்வொரு நபர்கள் இருக்காங்க. ஸோ இந்த நபர்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போது என்ன வேலை முக்கியமோ, இந்த நாள் வேலை என்னவோ அந்த நாள் வேலையை இன்றைக்கி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த வேலை ஒரு நாள் நடக்கும், 2 நாள் நடக்கும், 3 நாள் நடக்கும். அதுக்கடுத்தது இன்னொரு தகவல். அப்போது முதல் நாள் வேலையும் நடக்கும், 2வது நாள் வேலையும் இப்படி மொத்தமாக நடக்கும். அப்போது முதல் நாள் நடந்த வேலை எவ்வளவு வேகமாக நடந்துச்சோ 2வது வேலை வந்ததும் முதல் நாள் வேலை மெதுவாக தான் நடக்கும். ஏன்னா 2வது வேலையும் பார்க்கணும் அல்லவா. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ இருக்கிற கமெண்டர்ஸ் யாருன்னு கூட சில நபர்களுக்கு தெரியலை. ஸோ சிஸ்டம் வைஸாக ஃபேவரட்டிசம் பண்ணுவாங்களான்னு தெரியலை. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ உள்ள கமெண்டர்ஸ், இப்போ இருக்கிற கமெண்டர்ஸ் யாரெல்லாம்னா இப்போ பார்க்குறீங்களா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில். ஸோ இவங்க தான் எஸ்பிஓ அஃபிஷியல் கமெண்டர்ஸ். ஸோ இவங்களை தாண்டி கமெண்டர்ஸ்னால் யாருன்னு கூட தெரியாமல் சில நபர்கள் ரீசெண்டாக கமெண்டர்னு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கே ஷாக் ஆகுது. கமெண்டர்ஸ் யாருமே அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து எங்கேயுமே இழுக்கலையே அப்படின்னு இருந்தாலுமே ஸோ ஓகே பேசட்டும்.
வாய்களில் வார்த்தை அளவற்ற வார்த்தை அல்லவா? ஸோ எவ்வளவு வார்த்தைகள் வேணால் பேசலாம், ஆனால் புரிதல் இல்லாமல் பேசுகிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஓகே, இவங்க தான் கமெண்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வரும். அதில் என்ன விஷயங்கள் எடுத்து கொண்டு போகணும், என்ன விஷயங்கள் கொண்டு போகக்கூடாது, இந்த மாதிரி கான்செப்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்க கமெண்டர்ஸ். ஓகே, அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எஸ்பிஓ மக்களாக இருந்தாலும் சரி, எஸ்பிஓ கமெண்டர்ஸாக இருந்தாலும் சரி, எஸ்பிஓ பூதங்களாக இருந்தாலும் சரி. ஸோ இது ஒரு செல்ல பேர். ஓகே, இந்த கான்செப்டில் போகும்போது ஸோ திடீர்னு ஒரு வித்ராவல் கொடுக்குறாங்க. அந்த வித்ராவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு யாரெல்லாம் ஒரு இன்கம் கூட வாங்கலையோ, நியூ ஜாயினிங்கில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வித்ராவல் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு குறிப்பிட்ட 2000 ரூபாயா அப்படிங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த அமௌண்ட்டில் உள்ளவங்களுக்கு வித்ராவல் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு சேல்ஸ் டீம் உள்ள நபர்கள் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணணும், நம்ம ஃபியூச்சர் கான்செப்ட் இருக்குது, ஸோ இது மூலமாக நம்ம மூவ் பண்ணணும்னு ஓல்டு மெம்பர்ஸ்க்கு தான் அதிக வித்ராவல் வச்சுருக்காங்க. ஓல்டு மெம்பர்ஸ் தான் கால்குலேஷன் படி, கணக்கெடுப்பின் படி அவங்க தான் அதிகபட்சம் சேல்ஸ் டீமாக இருக்காங்க. ஸோ இந்த கணக்கெடுப்பின் படி பார்த்தா ஓகே, இப்போ இவங்களுக்கு வித்ராவல் தேவை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் என்ன பண்ணாங்க, வித்ராவல் கிரெடிட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ வித்ராவல் கிரெடிட் பண்ண ஆரம்பிக்கும் போது யார் வித்ராவல் கொடுக்க ரெக்வஸ்ட் கொடுத்தாங்களோ அந்த டைமிங் படி, ஃபேக்டர் ஆஃப் செகண்ட் படி, ஒரு நொடியின்படி, நொடியின் கன நொடியின்படி யார் முதல்ல வித்ராவல் கொடுத்துருக்காங்களோ ஸோ அவங்கள இருந்து அடுத்ததாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வித்ராவல் வந்துச்சு. கரெக்டாக? ஸோ இதில் யார் ஆக்டிவாக இருப்பாங்கன்னா, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டை அந்த செகண்டில் கேட்டு அந்த செகண்டில் வித்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் எஸ்பிஓ ஆக்டிவ் மெம்பர்ஸ். ஸோ ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்தந்த செகண்ட் வித்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. அதனால் அவங்களுக்கு முதல்ல வித்ராவல் எல்லாமே வந்து அதுக்கு பிறகு ஆர்டர் வைஸாக வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இது எல்லாமே அந்த நேரம் நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டை தாமதமாக கேட்டுட்டு எனக்கு இன்னும் வரலைன்னு போராடிக்கிட்டு இருக்க நபர்கள் இல்லை, போராடி நடிக்கிற நபர்கள். இதுதான் காரணம். என்னென்னா அவங்களுடைய பேக்ரவுண்டில் எப்படி இருக்குன்னா, ஏன்னா நம்மளுடைய எதிர்கால செயல்கள் கடந்த கால நிகழ்வுகள் மூலமாக தான் ஒருத்தரை எப்படி இவர் நடப்பார் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போது இவங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை எல்லாமே பார்த்தோம்னா, இப்படி பேசிக்கிட்டு இருக்க நபர்களை பார்த்தோம்னா, இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனைக்கு எல்லாருக்குமே நாளைக்கு ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து ஒரு ஆஃபர் என்னமோ விடுறாங்க. ஸோ அந்த ஆஃபர் விட போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுருது, இந்த கம்பெனியை யாரும் நம்பாதீங்க. ஸோ இந்த கம்பெனியை நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும், இந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வரும். ஆனால் அதே கம்பெனியை பற்றி ஒரு 10 நபர்கள் நல்லா இருக்குன்னு வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி போட்டிருக்காங்களே ஓகேன்னு பார்த்தா, அதே அப்போது என்ன ஆகும்னா, இப்போ நல்லா இல்லைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட அவங்க ஒரு குரூப் லிங்க்கை ஓப்பன் பண்ணுறது, ப்ரைவேட் சாட்டில் இந்த குரூப்பில் எனக்கு ஜாயின் பண்ணிக்கோங்கிறது, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு 2 நாள் கழித்து அந்த கம்பெனியில் ஒரு ஆஃபரை கொடுத்த உடனேயே இப்போ நான் எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன், பக்காவாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓகே அன்னைக்கே அவர் நல்லா செக் பண்ணி பார்த்தாங்க, பட் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, அதே நபர் தானே இன்னைக்கு சொல்றாங்கன்னு சொல்லி இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றது யாருன்னு உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சா அந்த நபரோட பெயரை கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இங்க உள்ள கொண்டு வரதுக்கு முதல்ல கெட்டதா எடுத்து சொல்லணும், அடுத்தது அதே இதை நல்லதா சொல்லணும். ஆனா எங்க கான்செப்ட் என்னன்னா, நேர்மை இல்லை, டீமை எடுக்கிறதுக்காக ஒரு விதமான மோசமான ஒரு திறமை. ஸோ அதுதானே, இந்த மூலமாக தான் டீம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்டில் தான் போயிட்டுருக்கு. இது ஒரு நபர்கள், இது ஒரு கூட்டம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கம்பெனியை மோசமாக சொல்லிட்டு இதுதான் வாய்ப்புன்னு இன்னொரு கம்பெனியில் தூக்கி சொல்கிறது, இன்னொரு கம்பெனியை பற்றி சொல்லிட்டு இன்னொரு கம்பெனியில் போய் டீமை சேர்க்கறது, இந்த மாதிரி ரொட்டேஷன் வேலை நடக்கும். ஸோ இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது தெரியுமா? ஸோ நான் சொல்ல விரும்பலை, கம்பெனி பேரை சொல்ல விரும்பலை, அவங்களே எவ்வளோ ஆயிரம் வித்ட்ராவல் கொடுக்குறாங்க, ஆனால் எஸ்பிஓனால் முடியலை பார்த்தீங்களா? ஸோ எஸ்பிஓ நீங்கள் எப்படி, ஸோ இது உண்மை தானான்னு கேட்பாங்க. அதுக்கு பிறகு அந்த கம்பெனியில் ஒரு பிரச்சனை வந்த பிறகு அந்த கம்பெனிக்கே ஒரு பிரச்சனை,
எஸ்பிஓலாம் எப்படி தாங்க போகுதோ அப்படின்னு சொல்லும்போது, ஸோ சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நரம்பில்லா நாக்கு என்ன வேணா பேசும். இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் பேசுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ல பேசி இங்க என்ன ஆச்சுன்னா, எஸ்பிஓக்காக வெயிட் பண்ணி கொஞ்சம் ஓகே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்னு ஒரு எய்ம் செட்ல இருக்கிற நபர்களை இந்த மாதிரி புரியக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்க நபர்கள் வேற ஒரு டீமுக்கு செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அனலைஸ் படி பார்த்தோம்னா இதுதான் உண்மையா இருக்கு. நம்ம ப்ரூஃபை போடலாம், நம்ம பெருசா அழகா ஸ்க்ரீன்ல ஷேர் பண்ணலாம். ஹீரோவை என்னாச்சுன்னா இப்போ உள்ள காலத்துல ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ கரண்ட் ஜென்ரேஷன் அப்படி. ஸோ அப்போ தேவையில்லாமல் ஒவ்வொருத்தரை இழுத்து விட வேணாம், தேவையில்லாமல் ஒவ்வொருத்தரையும் ப்ரொமோஷன் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இப்போ இன்டைரக்டாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது. வேறு இன்னொன்று என்னன்னா, படிப்பை பற்றி கொஞ்சம் நான் உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் டாக்டர் படிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் டாக்டர் படிச்சிருக்கேன். நான் படிக்கலை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டாக்டர்னா ஓவராக இருக்குது. ஸோ ஓகே, நான் பிகாம் படிச்சிருக்கேன். பிகாமே பெரிய படிப்பு தான். இப்போ நான் பிகாம் படிச்சிருக்கேன், என்னோட ஃப்ரெண்டும் பிகாம் படிச்சிருக்காங்க. அப்போ என்னென்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு பிகாம் படிச்சிருக்க அவங்களுக்கு வேலை கிடச்சிட்டு, எங்கே பேங்க்கில் வேலை கிடச்சிட்டு. என்னோடய ஃப்ரெண்டுக்கு பேங்க்கில் வேலை கிடச்சிட்டு, எனக்கு வேலை கிடைக்கல. ஸோ நான் ஒரு துணி கடையோ இல்லை ஒரு ஜவுளி கடையோ ஒரு ஜுவல்லரி கடையோ இந்த மாதிரி நான் வேலை பார்க்குறேன். நான் பிகாம் படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு பேங்க் சிஸ்டம் எல்லாம் தெரியும்னு நான் ஜவுளி கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கற்றுனா எப்படி இருக்கும்? ஸோ அது புரியுதானே? என்னோட படிப்பை வச்சுக்கிட்டு ஒரு தொழில் அனுபவத்தை சொல்ல முடியாதுல்ல. ஸோ இங்கே படிப்பு முக்கியம் இல்லை, பட்டம் முக்கியம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் என்ன அனுபவித்தாரோ அந்த அனுபவத்தினால சொல்கிறது மட்டும்தான் முக்கியம், தவிர கணக்கெடுப்புகள் அதிகமாக வேணாம். ஸோ கணக்கெடுப்புகளில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்பட்டாலே அந்த கணக்கெடுப்பின் குழப்பங்களே அடுக்கு வரிசை குழம்புனாலே கண்டிப்பாக அதில் ரொம்பவே பெரிய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் மூலமாக தான் சில 0 மார்க்ஸ் வாங்குவாங்க. ஸோ அதனால தான் என்னென்னா, இந்த வித்ராவல்ங்கிறது ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்கன்னா 2 நாள் முன்னாடி இல்லை, 3 நாள் முன்னாடி இல்லை, 4 நாள் முன்னாடி யார் ஸ்டார்டிங்கில் வித்ராவல் வாங்கலையோ அவங்களுக்கு வரும். அடுத்த நாள் யாருக்கு 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கோ அவங்களுக்கு வரும். அதுக்கு அடுத்த நாள் யார் ஓல்டு மெம்பர் சேல்ஸ் டீமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வரும். இந்த கான்செப்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 3 நாளைக்கு ஒரு தடவை தான் அந்த வித்ராவல் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ வித்ராவல் வந்துக்கிட்டு இருக்குன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இனிமேல் இப்போது மறுபடியும் அந்த வித்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறோம். பேசிக் மெம்பர்ஸ் யாரோ, அதாவது பேசிக் அமௌண்ட் யார் வச்சுருக்காங்க, கம்மியாக அமௌண்ட்டை யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல பிறகு பெரிய அமௌண்ட் வந்தது ஒரு பிரச்சனையாக போச்சு. ஏன்னா இந்த பெரிய அமௌண்ட்டை இந்த அனௌன்ஸ்மெண்ட் கூட கம்பேர் பண்ணுறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே முன்னாடியே சொல்லி அது அடிக்கடி ஒவ்வொரு நபர்களுக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது புரியாமல் ஃபேவரிசம் பண்ணுறாங்க. ஸோ ஃபேவரட்டாக பேசுகிறவங்களுக்கு தான் வித்ராவல் வருது. இப்போ நான் சொல்கிறேன், வித்ராவல் எடுத்த நபர்கள் எத்தனையோ நபர்கள் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க ரீஃபண்ட் வாங்கியிருக்காங்க. இந்த கான்செப்டில் இருக்கிற நபர்கள்லாம் எஸ்பிஓக்கு ஃபேவர் இல்லைன்னு தெரியுமே. அப்போ எல்லாருக்குமே அவங்கள மாதிரி இருக்கிற நபர்களுக்கு ஏன் வித்ராவல் கொடுக்கணும்? கொடுத்துருக்க வேணாமே. கண்ணு முன்னாடி கல்லை எடுத்து தூக்கி அடிக்கிறது தெரியுது, அந்த நபர்களுக்கே வித்ராவல் கொடுக்கும்போது சும்மா கை கட்டி வேடிக்கை பார்க்குறவங்க எதுக்குங்க தேவையில்லாத வேலை? ஸோ அதுதான். ஸோ இந்த கான்செப்டில் புரியக்கூடாது, எஸ்பிஓட மக்களுக்கு பொறுமையில் புரியக்கூடாது, எஸ்பிஓவில் என்ன நடக்குதுன்னு புரியக்கூடாதுன்னு சில நபர்கள் கொண்டு வராங்க. ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த கமெண்டர்ஸை சில வார்த்தைகள் பேசுகிறாங்க, அதுலேயும் ஸ்பெஷலாக என்னோட நேம் எடுத்து தான் மென்ஷன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சந்தோஷம். நிறையோ குறையோ உங்களுடைய மனசில் என்னோட பெயர் இருக்குது. எனக்கு இந்த வித்ராவல் எல்லாமே ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த கூப்பன் பர்ச்சேஸ் வந்தாச்சு, இந்த ஆஃபர் ரிலேட்டட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் ரிலேட்டட் கொடுத்து மக்கள் தான் அதிகபட்சம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அமௌண்ட் குறைக்க முடியுமா. யார் எஸ்பிஓக்காக ஓகே இந்த கான்செப்டில் நாங்கள் பண்ணுறோம் எல்லாமே ரெடியாக இருக்கும் அப்படின்னு இருக்கிறாங்களோ அந்த நபர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விதமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க.
அந்த ஆஃபர்ஸ்லேயுமே முன்ன யாரெல்லாம் இந்த மாதிரி சேல்ஸ் டீமுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டு கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ 2வது இந்த அமௌண்ட்டு ஃபிக்ஸடாக இருக்கும் அப்படின்னு 2 இதுவும் சொல்லி ஏற்கனவே 17,000 ரூபாய் இருந்ததை 4,000 ரூபாய் குறைச்சிட்டு 13,000 ரூபாயை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4,000 உங்கள் கண்ணுக்கு தெரியல, அந்த 3,000 தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ இதுதான் குறைகள் எப்போவுமே குறைத்து கொண்டு தான் இருக்கும், நிறைகள் எப்போவுமே நிறம் மாறாமல் நிறைத்து கொண்டு தான் இருக்கும் எல்லாரோட மனதில். ஸோ அப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்க பேச்சு அது எடுபடாது. ஸோ அதுதான் ஃப்ராங்காக சொல்லணும்னா உண்மை. சில நபர்களோட ரெக்வஸ்ட் இருக்குது, எங்களுக்கு வித்ட்ராவல் வரலை, எங்களோட சேல்ஸ் டீமுக்கான அமௌண்ட்டு இன்னும் எப்படி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்கான டைமிங் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில ரெக்வஸ்ட்லாம் வருது. அது 31 பிறகு தான் தெரியும். ஸோ இப்போவே உங்களுடைய முடிவுகளை நீங்களே எடுத்துக்காதீங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கும் ஒரு டைம் கொடுப்பாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய வழிகளுமே புரியும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுடைய முயற்சிகள் சரியான வழியில் இருந்தால் நீங்கள் எங்கே பெயர் எடுக்க ஆசைப்படுறீங்களோ அங்கே சரியான பெயர்கள் எடுக்கலாம். தவறான செயல்களை செஞ்சு அந்த பெயர்களை நீங்கள் எடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கர்மா நாட்கள் தோறும் வர்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கர்மாவோட வேலையை வாங்கிடாதீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு கம்பெனியை சரியில்லைன்னு சொல்லி நாளைக்கு நல்லபடியாக அந்த கம்பெனி வரும்போது உங்களுடைய வார்த்தையை நம்பி யாரெல்லாம் சரியில்லைன்னு வேற ஒரு கம்பெனிக்கு போய் ஏமாந்தாங்களோ அவங்களுடைய எல்லா பெயின், எல்லா திங்கிங் எல்லாமே உங்களை தான் சாரும். ஸோ அது வேணாம். உங்களோட வழி, உங்களுடைய கம்பெனியோட டீட்டெயில்ஸ் என்ன பெஸ்ட்டு அதை சொல்லி நீங்கள் டீம் எடுக்கிறீங்களா, ஓகே. ஸோ இன்னொன்று குறைய சொல்லிவிட்டு இன்னொன்று நிறைய சொல்லாதீங்க. ஸோ அது தப்பு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் போக வேணாங்கிறது சஜஷன். ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க, இல்லை இதை டேக் பண்ணி நீங்கள் வீடியோ போடுவீங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இன்னொன்று, எஸ்பிஓக்காக சப்போர்ட் பண்ணுற மெம்பர்ஸை சில விதமான நேமில் சொல்கிறது, சில விதமான வார்த்தைகளை பேசுகிறது. எஸ்பிஓக்காக சங்கர் சார் மட்டும்தான் பேசணுமா என்ன? எனக்கு அது புரியலை. ஸோ இங்கே கெட்டது என்னவோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே கெட்டது என்னவோ அந்த கெட்டதை உருவாக்குற நபர் மட்டும்தான் கத்திக்கிட்டே இருப்பாங்க, கரெக்டாக? ஸோ நல்லது என்னவோ நல்லதை உருவாக்குன நபர் அப்பப்போ அமைதியாக தான் இருப்பாங்க. எப்போவுமே அதுக்கு கொடுக்குற சத்தம் அந்த நல்லது அப்படின்னு உணர்ந்த நபர்கள் தான் எல்லா இடங்களிலையுமே உச்சரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இங்கே நிறைய நபர்கள் எஸ்பிஓக்காக ஆதரவாக உச்சரிக்கும் போது தனியாக ஒரு நபர் மட்டும் கற்றுக்கிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பாக அப்போ நீங்கள் யார்? கெட்டவர்கள் தானே. ஸோ அப்போது அதான் இதுக்குன்னு தான் வச்சுருப்பாங்க போல் எஸ்பிஓ பூதங்கள் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் லீகலாக எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாமே கொண்டு போனால் அது சரி. கெட்டவர்களுக்கு எப்போவுமே லீகலாக போனால் அது இல்லீகல் தான். ஸோ எப்பவும் அந்த இல்லீகல் வேலையை நாங்கள் லீகலாக எடுக்க மாட்டோம். அதுதான் உங்களுக்கு புரிய வைக்கிறது. ஸோ எஸ்பிஓ மக்கள் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்ல போகிறது என்னென்னா, தயவு செய்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்பி அதில் கமெண்ட்ஸ் பண்ணி உங்களுடைய ஃப்யூச்சர் அண்டர்ஸ்டாண்டிங், ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கான திறமையை, அதாவது சுயமாக சிந்திக்கிற திறமையை கைவிட்டுறாதீங்க. சுய சிந்திப்பு மட்டும்தான் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் சரியான தீர்ப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த தீர்ப்புகள் உங்களுக்கு இல்லை, ஆம் இல்லைங்கிற வார்த்தையே உங்களுடைய மனதில் இல்லைன்னா பொறுமையோட செயலில் மட்டும் சரியாகுங்க, சரியாக தொடர்புல வாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இயற்கை ஒரு நல்வழியை காட்டும். அவ்வளோதான். ஸோ இனிமேல் இதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது. இந்த சேலஞ்சுன்னு சொல்கிறாங்க, நானும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், எங்கள் குரூப்லேயும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த யூடியூப்பில் சொல்கிறேன், நான் இப்போ ஒரு சேலஞ்ச் விடுறேன். ஸோ அந்த சேலஞ்ச் என்னென்னா, இதே எஸ்பிஓ நம்பி இருக்கிற நபர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல விதமான ஒரு வேலை கிடச்சி அந்த வேலை மூலமாக ஸ்டேஜில் ஏறி அவங்களோட ஸ்பீச்சை கொடுத்து அவங்களுக்கு கிளாப் பண்ணுற ஒரு மெம்பராக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது கமெண்டராக சொல்லலை,
ஆஸ் அ மெம்பராக சொல்கிறேன், எஸ்பிஎம் மெம்பராக சொல்கிறேன். எஸ்பிஎம் மெம்பரில் இருந்தாலும் கமெண்டர்ஸ் போவோம். கமெண்டர்ஸ் ஸ்டேஜ் ஏறுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது, கரெக்டாக. ஏன்னா நீங்களே சொல்லுவீங்க ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கே ஸ்டேஜ் போட்டிருக்கிறாங்க, அவங்களே பேசுகிறாங்கன்னு. சாதாரண நபர், வளர்ந்து வருகிற நபர், அந்த நபர் பேசுவாங்க, அந்த நபரை பேச வைப்பேன். ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும் இது சேலஞ்ச். ஸோ சேலஞ்சுங்கிறது என்னோட அமௌண்ட்டை எடுத்து இவங்ககிட்ட கொடுங்க அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஏற்கனவே சம்பாதிச்சிருக்கீங்களே அந்த அமௌண்ட்டை தூக்கி உங்களுடைய டீமுக்கு கொடுக்க வேண்டியது தானே. எஸ்பிஓவில் எப்போ வித்ட்ராவல் வருதோ இல்லை வந்த பிறகு நீங்கள் தூக்கி கொடுக்க வேண்டியது தானே. உங்களுக்கு வித்ட்ராவல் வரும்னு தெரியும், வேற ஒரு ஜாபில் உங்களுக்கு டீம் வேணும்னு தெரியும். அதனால் இந்த கான்செப்டில் நீங்கள் போகும்போது எப்போவுமே டைட்டிலை ஈஸியாக எழுதிடலாம், டிஸ்கிரிப்ஷனை ரொம்ப ஈஸியாக எழுதவே முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க, நல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற டைட்டிலாக பண்ணுங்கள், டைட்டிலுக்கு ஏற்ற டிஸ்கிரிப்ஷனாக தேடாதீங்க. ஸோ இத்துடன் நன்றி, வணக்கம். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நான் சொன்னதில் ஏதாவது தப்புகள் இருக்குது, ஏதாவது முரண்பாடுகள் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேடிக்கையான வார்த்தைகள் வேணாம், ஸோ அந்த வேண்டாத வார்த்தைகள் வேணாம். ஸோ நல்ல வார்த்தைகளை கேள்விகள் கேளுங்க. உங்களுடைய கேள்விகள் மூலமாகவே உங்களுடைய மதிப்பு உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். கேள்வி கேட்பதில் பிரச்சனை இல்லை, எங்கு கேள்விகள் கேட்கணும், எப்படி கேள்விகள் கேட்கணும், அப்படி உதைந்தது எல்லாம் புதையல் என்று நீங்கள் கற்றுங்கன்னா நம்புறதுக்கு நாங்கள் தயார் இல்லை. ஸோ கத்துற இடத்துல கற்றுங்க. ஸோ நம்ம எஸ்பிஓ பயன்படுத்தி உங்களுடைய வியூஸோ உங்களுடைய கண்டென்ட்டோ இருக்க வேணாம். ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய வியூஸ் கிடச்சி கண்டிப்பாக கர்மாங்கிறது ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பேக் போனால் இப்போதைக்கு இருக்குது, கண்டிப்பாக ஒரு பேக் பெயினாக நாளைக்கு மாறும். புரிஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கேட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நேர்மையான கருத்துக்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த கம்பெனி என்னென்ன முயற்சிகள் பண்ணுறாங்க, அதில் வர சூழ்நிலைகள்னால சில நபர்கள் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு பிறகு அந்த பாதிப்புகள் எப்படி அது சரி செய்யப்படுது, ஸோ இதெல்லாம் பற்றி ஒரு நேர்மையான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.